இப்போ அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு தலைவலியா தமிழக அரசுக்கு இருக்கிறது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளை டெல்லி அழைச்சிருக்கு. அதுல முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நம்மளுடைய மின்வாரியத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரது துறையில இருந்த மூத்த அதிகாரியான ராஜேஷ் லக்கானி, இவர் ஏற்கனவே தேர்தல் அதிகாரியா இருந்திருக்காரு, பல பொறுப்புகள் இருந்திருக்காரு. ஆமா, இவர் பொறுப்புல இருந்த காலத்துலதான் அரவக்குறிச்சி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டுச்சு, மறுபடியும் நடத்தப்பட்டுச்சு. இது மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு இல்லையா. ஆர்கே நகர் கூட இவர் தான் இது பண்ணாரு, நிறுத்தி மறுபடியும் தொடங்கினார். இப்ப இவர் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஏன் ஒரு சிக்கலா மாறுது அப்படின்னா, இப்ப ஏற்கனவே அமைச்சர் 471 நாள் சிறையில் இருந்துட்டு வந்திருக்காரு. வந்த உடனே அவர் பொறுப்பேற்று சில நாட்கள்லயே அவரை அழைச்சிருக்காங்க. இது ஏற்கனவே இப்ப துறையில பல சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல் பண்றப்ப நிறைய ஊழல் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது. வேறு சில ஊழல் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அதுல இவரை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ரகசியங்கள், இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு போய் சேர்ந்துரும். இவரும் தனக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்த மத்திய அரசை கௌரவிக்கணும், மதிக்கணுங்கிற அடிப்படையில் அந்த தகவல் எல்லாம் சொல்லக்கூடும். அதே நேரத்தில் அவர் சொல்லிட்டாருன்னா, ஏற்கனவே அமைச்சர் நெருக்கடியில தான் இருக்காரு அமலாக்கத்துறையால. இப்ப இன்னும் அதிக நெருக்கடி அவருக்கு உண்டாக்குறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு அப்படிங்கிற வகையில் சொல்லப்படுது. இன்னொரு தரப்புல என்னன்னா, இல்ல நெருக்கமான ஒரு நபரா தான் இருந்தாரு, அப்படி சொன்னா அது அவருக்குமே சிக்கலா தான் போகும், அதனால சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இன்னொன்னு என்னன்னா, டெபுட்டி சிஎம் நம்ம தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த நிர்வாகத்தின் கீழே வரக்கூடிய மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தோட ஒரு எம்டியா இருந்தவங்க திவ்யதர்ஷினி, இவங்களும் ஐஏஎஸ் பெண் அதிகாரி. இவங்களையும் மத்திய அரசு அங்க அழைச்சிருக்கு, வேறொரு பணிக்காக அங்க அழைச்சிருக்காங்க. இவங்களும் போறதுங்கிறது ஒரு சிக்கலா பார்க்கப்படுது. ஏன்னா துணை முதல்வர் கீழே இருந்தாங்க, ரொம்ப திறம்பட செயல்பட்டு இருந்த ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி தமிழக கேடர்ல தான் வராங்க. சோ இவங்க அங்க போறது, இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அவங்க பரிமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாச்சு. முக்கியமான துணை முதல்வர் துறையா இருக்கு, அவருக்கு எதுவும் குறி வச்சு காய் நகர்த்துதோ டெல்லி அப்படிங்கிற வகையில எல்லாம் இப்ப பேசப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடியே 2 பேர் போயிருந்தாங்க, நீரஜ் மிட்டல் அப்புறம் கிருஷ்ணா. அந்த மாதிரி 2 பேரை ஏற்கனவே தமிழக அரசு ஐஏஎஸ் அதிகாரில இருந்து மத்திய அரசு வாங்கியிருக்கு. இவங்களெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, 5 ஆண்டு காலம் மத்திய அரசுல பணியாற்றணும். அப்படி இல்லைன்னா மத்திய அரசு விரும்புற வரைக்கும் இவங்க பணியாற்றி தான் ஆகணும். இந்த ஒரு கிரைட்டீரியால தான் அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னதான் மேலோட்டமா பார்த்தா அதிகாரிகள் மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சாலும், பின்னணியில பல அரசியல் நகர்வுகள் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற வகையில சொல்லப்படுது. இது தமிழக அரசுக்கு மேலும் ஒரு தலைவலியை ஏற்படுத்துவதா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுந்திருக்கு.